வெற்றி நமதே. அண்ணே வணக்கம். வணக்கம் மாணிக்கம். ஒரு வாரம் ஆளக்காரங்க மக வீட்டுக்கு போயிட்டீங்களே. ஆமா, வெளியூர் போயிருந்தேன். என்னைக்கு வந்தீங்க? நான் நேற்று நைட்டு தான். நீங்க இல்லாம நல்லாவே இல்லைண்ணே. அண்ணே ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல, நம்ம யூனியன் வாட்ஸ்அப் குரூப்ல சேதாரமின்றி மீட்டான ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, படத்தை போட்டு. அதுக்கு என்னன்னு அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. பாத்தீங்களா? பார்த்தேன். அது நம்ம அரசு ஓய்வூதிய நலமீட்பு சங்கம் மற்ற சங்கங்கள்லாம் சேர்ந்து கள போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், சட்ட போராட்டம்னு நடத்தி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிஏ அரியரை வந்து சேதாரம் இல்லாம நம்ம வாங்கிட்டோம். ஓ, அதுக்காக அந்த மாதிரி பதிவு போட்டிருந்தாங்க. சேதாரமின்றி மீட்டோம் எல்லாம் ஃபைட் பண்ணி டிஏ வாங்கி. ஆமா, அதாவது கொஞ்சம் கூட செய்கூலி சேதாரம் இல்லை. முன்னால இருந்த அரசுகள் செய்யாதது அந்த அரசு செஞ்சிச்சு. அண்ணே உங்களோட வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போறது. அதாவது மணிக்கம், இதை காட்டில ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு வந்திருக்கு நம்மளுக்கு. இப்ப என்னதுன்னு, 10 ஆண்டு காலமா அரசு ஓய்வூதியர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு மருத்துவ காப்பீடுங்கிறதே இல்ல. இந்த மருத்துவ காப்பீடே இல்லாம ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பல பேர் மருத்துவ வசதி இல்லாம இறந்து போனாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த அரசு வந்து மருத்துவ காப்பீடுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு. அப்படியானே? ஆமா, இனிமேல் நம்மளுக்கு மருத்துவ காப்பீடும் நம்ம போராட்டத்துல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்படியானே? ஆமா. அண்ணே மருத்துவ காப்பீடு பத்தி எனக்கு சில டவுட் இருக்கு, கேட்கட்டுமாண்ணே? தாராளமா கேளுங்க. மருத்துவ காப்பீடு மாசம் எவ்வளவு நம்ம கட்டணும்? வெறும் 644 ரூபா. 647 ரூபாயா? ஆமா. எங்க போய் எனக்கு கட்டணும்? இது பேங்க்ல கட்டணுமா இல்லாட்டி டிடி எடுத்து அனுப்பணுமா? நீங்க எங்கேயுமே கட்ட வேணாம். நம்மளுடைய பென்ஷன்லயே மாசம் ரெக்கவரி ஆயிரும். நீ இதுக்காக தனியா பேங்குக்கு போகணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும்னு அலைய வேணாம். சரிண்ணே. நம்ம வயசானவங்கிறதுனால பணம் கட்டுற சிஸ்டத்தை நம்ம ட்ரஸ்ட் மூலியமாவே அவங்க வசூல் பண்ணிடுறாங்க. மாசம் பென்ஷன்ல புடிச்சிடறாங்களா? ஆமா. அதனால நம்மளுக்கு அலையிற வேலையும் இல்லை. இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் யாரா கவர் ஆவாங்க? இப்ப நான் இருக்கேன், ஒய்ஃப் இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க, 85-90 வயசு, ஏகப்பட்ட வியாதி, அப்புறம் பொண்ணு பையன்லாம் இருக்காங்க. ஃபேமிலியா கவர் ஆகுமானே? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இது கவர் ஆகும். நான் இருந்தா நானும் என் ஒய்ஃப் மட்டும் சேர முடியுமா? அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியம் அவர் இல்லாம அந்த அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவர் ஆகும். ஓஹோ. ஏன்னா நம்மளும் 60 தாண்டிட்டோம், ஏஜ் பர்சன், நம்ம கடமை எல்லாம் முடிச்சிட்டோம். குழந்தையெல்லாம் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுல வந்து அது கவர் ஆகும். இன்னொரு பெரிய சந்தேகம்னே, சொல்லுங்க மாணிக்கம். மாசம் 644 ரூபா கட்டுறோம்ல? ஆமா. எத்தனை வருஷத்துக்கு கட்டணும்? அப்படி கட்டினா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கவர் ஆகும்? அதாவது மாணிக்கம், தமிழ்நாடு அரசும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுங்க சேர்ந்து இது வந்து இந்த மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 644 ரூபாங்கிறது 5 ஆண்டுகளுக்கு 26ல இருந்து 31 வரைக்கும். 2024 2031 வரைக்கும் 5 ஆண்டுகள் மட்டும் நம்ம கட்டுறோம். ஓகே. இந்த 5 ஆண்டு நம்ம கட்டுறப்ப நம்மளுக்கு 7,50,000 ரூபாய் வரைக்கும் இந்த மருத்துவ காப்பீடுல வந்து நம்ம பலன் அடையலாம். இது வந்து மேலோட்டமான வைத்தியத்துக்கு. இது இல்லாம நம்மளுக்கு ஹார்ட் ஆபரேஷனு, டயாலிசிஸ், கிட்னி மாத்துறது, புற்றுநோய், இப்படி பெரிய வியாதிகளுக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது. ஆத்தாடி சூப்பர். 12 லட்சமா? ஆமா. அதனால இந்த 644 ரூபாங்கிறது அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வடையும் டீயும் சாப்பிடுற காசு தான். ஆமா. மொத்தத்துக்கே நம்ம 38,000 ரூபாய் தான் கட்டுறோம். 38,000 ரூபாய்க்கு 12 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், நம்மளுக்கு எதுவும் நடக்கல இல்லை ஏன்னு நினைப்போம். ஆனால் வந்த உடனே பணத்துக்காக அங்கிட்டு ஓடி கை நீட்டுறதை காட்டலாம். இது வந்து நம்மளுக்கு அப்படி நம்ம கட்டுற பணம் நம்மளுக்கு பலன் அடையலன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க போக்குவரத்து தொழிலாளி யாராவது ஒருத்தருக்கு பலன் கிடைக்கும். ஆமா. இன்னொரு சந்தேகம்னே, இப்ப நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம கவர் ஆகுதுல, தமிழ்நாட்டுல எத்தனை ஆஸ்பத்திரியில போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? அந்த ஆஸ்பத்திரியில வந்து எத்தனை விதமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு? இதுல வந்து 1535 மருத்துவமனை தமிழ்நாடு ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. சரிண்ணே. இதுல நம்ம தேனி மாவட்டத்தில் மட்டுமே 20 மருத்துவமனை காமிச்சிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, 2992 வகையான நோய்களுக்கு இதுல சிகிச்சை தர்றாங்க. 2992 அவ்வளவா இருக்கு. 2992 வகைகளுக்கான சிகிச்சை வந்து இதுல கொடுக்குறாங்க. 1535 ஆஸ்பத்திரி, 2992 வியாதின்றீங்களே, இதெல்லாம் எந்தெந்த ஆஸ்பத்திரி என்னென்ன வியாதின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு அப்படிலாம் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அரசு ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் சார்பா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியோட
நம்பரு, ஊரு, மாவட்டம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த மருத்துவமனை பத்தின எல்லா தகவலுமே உங்களுக்கு அதுல நம்ம பிரிண்டா புக்கே போட்டு வச்சிருக்கோம். புக்கே போட்டீங்களா? ஆமா, அது அந்தந்த ஒரு மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகிட்ட இருக்கும், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம www.cmsystem.com ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுல நீங்க தட்டி பார்த்தீங்கன்னாலே இந்த சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் அதுல வந்துடும். அண்ணே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம்ண்ணே, என்னன்னு சொன்னா இப்ப நம்ம இந்த மருத்துவ காப்பீடு இருக்கோம்ல, இப்ப நம்ம வந்து அட்மிட் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காசெல்லாம் கட்டிட்டு அதுக்கு பிறகு கிளைம் பண்றதா, அது எப்படிண்ணே? இதுல அந்த மாதிரி வேலையே இல்ல. உங்களோட ஆதார் அட்டை, மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்க ஒரு ஸ்மார்ட் கார்டு, ரெண்டை மட்டும் கொண்டு போங்க. இதுல இன்னொரு சந்தேகம் வரும், நம்ம 2 டியூ தானே கட்டிருக்கோம், நம்மளுக்கு கவர் ஆகுமா அப்படின்னு. நீங்க எப்ப பணம் கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இருந்தே நீங்க அந்த கவரேஜ்குள்ள வந்துருவீங்க. சரி, நீ ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷனு, ரூம் வாடகை, எக்ஸ்ரே, ஸ்கேனு, மருந்து, மாத்திரை, இது எல்லாம் நீங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் தொடர் சிகிச்சைக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரீசெக்கப்புக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் 10 பைசா நீங்க பணம் கட்ட வேண்டியதில்லை. 10 பைசா செலவு இல்லாம மருத்துவமனைக்குள்ள போயிட்டு சந்தோஷமா வெளியே வரலாம். அதுக்கான சிஸ்டம் தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டமே. பிரமாதமான ஒரு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்குண்ணே. இன்னைக்கே நான் சேரணும், என் பேரை பதியணும்னே. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க இதுக்காக எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லை. உங்க அருகில் உள்ள எந்த ஒரு டெப்போ இருக்கோ, சரி, நீங்க வேலை செஞ்ச டெப்போ இல்ல பக்கத்துல எந்த டெப்போ இருந்தாலும் அந்த டெப்போவில் போய் இந்த மாதிரி மருத்துவ காப்பீடு ஃபார்ம் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. சரி, அந்த ஃபார்மை வாங்கிட்டு நீங்களும் வீட்டுக்காரமாவும் சேர்ந்து இருந்த போட்டோ, எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு போட்டோ அதில் பின் பண்ற மாதிரி, சரி, ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேட்ச், சரி, உங்க 2 பேரோட மொபைல் நம்பரு, அந்த ரிட்டையர்ட் ஆகல நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த ஆர்டர் காப்பி, அப்படி சப்போஸ் ஆர்டர் காப்பி நான் சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆன என்ன வாங்கல அப்படிங்கல, உங்களுக்கு பென்ஷன் ஆர்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு மிகப்பெரிய பலன். அண்ணே, மருத்துவ காப்பீடுக்கு ஏதோ வழக்கு தொடர்ந்த மாதிரி சொன்னாங்க, அதனால வழக்கு தொடர்ந்ததுனால யார் இதுல சேர வேணாம்னு சில பேர் வந்து தடுக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையானே? இப்ப இந்த மருத்துவ காப்பீடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, மேயிற மாடு நக்கிற மாடு கெடுத்தாங்க, அது மாதிரி தான் ஒரு விளம்பரத்துக்காக. இப்ப நீங்க வந்து நாங்க வழக்கு போட்டு வாங்கி கொடுத்தோம்னு நீங்க அப்புறம் சொல்ல முடியாதுல்ல. அதற்காக ஒரு விளம்பரம் தானே ஒழிய நம்ம கேட்ட மருத்துவ காப்பீடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம பலனடைய போறோம். வெண்ண திரண்டு கைக்கு வர்ற கடையில தாலி உடைஞ்ச கதையா மறுபடியும் நான் வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் 5 வருஷத்துக்கு தொழிலாளி அலைய விட்டு இது மறுபடியும் கிடைக்கிறவங்களுக்கு பாதி தொழிலாளி செத்து போவேன். அது மருத்துவ காப்பீடு கிடைச்சா கிடைக்காட்டின்னா நாங்க வழக்கு தொடுத்தோம் வச்சோம் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக தான். அரசு கொடுத்துருச்சு, இவ்வளவு விவரங்கள் நம்ம தொழிலாளர்கிட்ட சொல்லிட்டோம். ஆமா, அதனால தொழிலாளர்கள் தாமதிக்காம போய் உடனடியாக மருத்துவ படிவத்தை வாங்கி ஃபுல்லா பண்ணி கொடுத்துருங்க. ஓகேண்ணா, ஓகே. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஒன்றுபட்டு போராடுறதுனாலையும் நீதி அரசுகளோட கருணையினாலையும் அரசாங்கத்தோட ஒத்துழைப்புனாலையும் தான் நம்ம வந்து இந்த டிஆர்ஓ பெற்றோம். அதே மாதிரி நம்ம விழிப்புணர்வோட போராடுறதுனாலதான் இந்த மருத்துவ காப்பீடுன்ற ஒரு பெரிய வசதியை பெற்றிருக்கோம்னே. உண்மை மணியம், 100க்கு 100 உண்மை. ஒன்றுபட்டோம், போராடினோம், வெற்றி பெற்றோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்களின் உரிமைகளுக்காக ஒன்றுபடுவோம், விழிப்புணர்வுடன் செயல்படுவோம், நமது உரிமைகளை மீட்டெடுப்போம்.